வணக்கம் நேயர்களே, தொடர்ந்து நம்ம ஷோல வந்து மூவி ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இந்த வாரம் தியேட்டருக்கு வரலனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஓடிடியா ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் வந்து டெஸ்ட். ஸோ டெஸ்ட்டோட இதுக்கு முன்னாடியான ப்ரமோஷன் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நயன்தாரா நடிக்கிறாங்க, சித்தார்த் நடிக்கிறாங்க, மாதவன் நடிக்கிறாங்கன்னோனே எல்லாருக்குமே பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, மீரா ஜாஸ்மின் பயங்கர கம்பேக் ஒண்ணு குடுக்குறாங்க அப்படின்னோனே, எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரியான பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னே சொல்லலாம் இந்த படத்து மேல. ஸோ ஓவராலா அந்த டெஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இன்னைக்கு சொல்லப் போறோம். ஸோ டெஸ்ட் படத்தோட டைட்டிலுக்கும் படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் அதை பேஸ் பண்ணியான ஒரு கதை. அந்த டெஸ்ட் மேட்ச், அந்த டெஸ்ட் மேட்ச்ல மேட்ச் ஃபிக்சிங் இருக்கு. அதுக்கு அது சைமல்டேனியஸா ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றாங்க, அந்த ஃபேமிலிக்கும் சித்தார்த் அவர் தான் பெஸ்ட் பேட்ஸ்மேனா இருக்காரு, அவருக்கும் இந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதெல்லாம் பயங்கரமா எடுத்து கொடுத்துருக்காங்க டைரக்டர். ஸோ படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி நிறைய ஃபீல் ஆகுது. பட் ஓடிடிங்கிறதுனால அது நிறைய பேருக்கு ஃபீல் ஆகுது. நம்ம தியேட்டர்ல ப்ரிவியூ ஷோவா பார்த்ததுனால கொஞ்சம் நமக்கு அது ஃபீல் ஆச்சு. பட் ஓடிடி பார்த்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு 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 நார்மலான ஒரு மூவி ஆவரேஜ் அப்படி டைம் தான் போகுது. ஸோ படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நயன்தாரா வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வழக்கம் போல எப்படி கொடுப்பாங்களோ அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசா இதுல அவங்களுக்கு இம்பாக்ட் இருக்க மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கான்னு கேட்டா பெருசா கிடையாது. மாதவன் யாரா வில்ல யாரா வில்ல அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கும்போது என் ஆசைக்கும் என்னோட பணத்துக்கும் குறுக்க யாராவது வந்தா நான் தானடா வில்லன் அப்படின்ற மாதிரி அவர் வில்லனா வந்து இறங்கியிருக்காது. நம்மளாம் ஏத்துக்கவே முடியல, ஒரு மாதிரி காண்டா இருக்குது. அதை தாண்டி சித்தார்த் அவர்கள் தான் வந்து இந்த படத்தோட முக்கிய புள்ளி. ஏன்னா அவர் தான் இந்த கதையை அப்படியே தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அவர் தூக்கி பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச். அந்த டெஸ்ட் மேட்ச ஆடுவானா மாட்டாரா, ஏன்னா இதுக்கு முன்னாடியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமா கொடுக்காததுனால சித்தார்த் அவர்கள் வந்து அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு பயங்கரமான கிரிக்கெட் பேட்ஸ்மேன். இந்தியால இருந்தே அவர் தான் பயங்கரமான கிரிக்கெட் பேட்ஸ்மேன். அவர் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடுவாரா மாட்டாரா, ஏன்னா இதுக்கு முன்னாடியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவர் சரியா கொடுக்காததுனால இது அவர் ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான கேள்விக்குறியாவே இருக்கு. அதுதான் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்க்கும் அதுதான் நம்மள புஷ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குமுதா அவங்க வந்து நயன்தாரா மேம். ஸோ அவங்க அவங்க மாதவன் இவங்க ரெண்டு பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இந்த படத்துல. அவங்களுக்கு ரொம்ப நாளா வந்து குழந்தை இல்லை. அதை தாண்டி இவருக்கும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து மாதவன் அவர்களுக்கும் வந்து பெரிய கனவாவே இருக்கு. அதுக்கு பணம் ஒரு தடையா இருக்கிறதுனால இவங்க ஒரு கேண்டீன் பிசினஸ் வச்சு கொடுக்கலான்னு கொடுத்த காசை கூட எடுத்துட்டு போய் அந்த ப்ராஜெக்ட்ல போட்டு நஷ்டமாயிடுறாரு. அதுக்கு நடுவுல ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு ஆள் வராங்க. அவங்க சித்தார்த்தோட குழந்தைய கடத்தி அதை மேட்ச் ஃபிக்சிங் பண்ணி அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாம் நம்மளை கொண்டு போயிட்டாலுமே கிளைமேக்ஸ் ஒரு மாதிரியான நல்ல இம்பாக்டை கொடுத்துருந்தா சொல்லணும். ஸோ பட் இது நிறைய படத்துல பார்த்த ஸ்டோரியாவே இருக்கிறதுனால நம்மளுக்கு இது கொஞ்சம் தூசி தட்டிச்சு. பட் நிறைய பேருக்கு இந்த படம் புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்க, எப்படி இருந்தது எப்படி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான அடுத்த ஷோனா உங்களை சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் விஜய் சூர்யா. டாடா பை பை, டேக் கேர்.